ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? சிவன், சதாசிவன் இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ சிவனுக்கு மேலே சதாசிவன் அப்படின்ட்டு. ஸோ இந்த சதாசிவம்னு வேறு சொல்லுவாங்க, சிவன் வேறு சிவம் வேறுன்னுவாங்க. இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் என்னென்னா, சிவனை பற்றி யாருக்குமே தெரியாதது தான். ஏன்னா இந்த எல்லா வார்த்தையும் அந்த ஒரு சிவனைத்தான் குறிக்குது. அது ஏன் இந்த சதான்னு வருது? சிவனுக்கு மட்டும்தான் சதாசிவன் வரும், சதா முருகன், சதா விஷ்ணு இப்படியெல்லாம் வராது. அதேமாதிரி அன்பே சிவம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதேமாதிரி ஐயா அன்பே சிவன் இருக்கணும், அன்பே வெங்கடாஜலம் இருக்கக்கூடாதா அப்படின்னு கமல் ஒரு படத்தில் சொல்லியிருப்பார். ஆனால் அப்படி வராது. ஏன் வராதுன்னா, ஆமாம், விஷ்ணு வந்து அன்பே ஸ்வரூபமானவர் தான், சிவனை மாதிரியே. ஆனால் சிவனுக்கும் வெங்கடாஜலபதிக்கும், அதாவது மகாவிஷ்ணுக்கும் அடிப்படை வித்தியாசம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே யார் கடவுள்னு தெரிஞ்சிடும். ஒன்று கிருஷ்ணர் பிறக்கிறார், எல்லாருமே கிருஷ்ணர், ராமர், இயேசு, புத்தர் எல்லாருமே பிறக்கிறாங்க, இறக்குறாங்க. சிவன் பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை, சதாகாலமும் இருக்கிறார். ஸோ அதுதான் கடவுளுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள மெயின் வித்தியாசம். அது மேலோட்டமான வித்தியாசம். ஆழமான வித்தியாசம் என்ன அப்படின்னா, நமக்கு தெரியும், இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா கலியுகம் அப்படி தான் இருக்கும்ன்றோம். ஆனால் இன்றைக்கி கலியுகத்தில் எல்லா பாவத்தையும் செய்கிறவங்களே இதுக்கு முன்னாடி யுகம் துவாபர யுகத்தில் நல்லவங்களாக இருந்தாங்க. மறுஜன்மம் எடுக்க எடுக்க கெட்டவர்களாக மாறும். அந்த மாதிரி ஸ்ரீகிருஷ்ணர் எங்கே பிறக்கிறார் அப்படின்னா, சத்தியுகத்தில் பிறக்கிறார். மனிதர்கள் எழுதிய பக்தி மார்க்கத்தில், மதத்தில், வேதத்தில் துவாபர யுகத்தில் மகாபாரதம் நடந்ததாக தவறாக காட்டியிருக்கிறாங்க. ஏன்னா அந்த கீதைன்றது, கீதை அவர் சொன்னதாக போட்டிருக்கிறாங்களே, அந்த கீதை உலகத்தையே மாற்றக்கூடியது. அதில் கொடுத்துருக்கிற கீதை கிடையாது, ஒரிஜினல் கீதை. அந்த கீதை பேசி முடித்த உடனே சொர்க்கமாக இந்த பூமி மாறிடணும். ஆனால் உண்மையிலே என்ன இருக்குது, துவாபர யுகத்துக்கு அடுத்தது கலியுகம் இன்னும் மோசமாகுது. ஸோ இதனால் அங்கே கிருஷ்ணர் பிறக்கலை, கிருஷ்ணர் கீதையை சொல்லவும் இல்லை. அந்த நேரத்தில் யாருமே கீதையை சொல்லலை. ஸோ அப்போ கீதையை யார் சொல்ல முடியும்? ஏன்னா நாம் எப்படி முன்ஜென்மம் ஞாபகம் வச்சுக்கலையோ, அதேமாதிரி கிருஷ்ணருக்கும் முன்ஜென்மம் ஞாபகம் இருக்காது. அவர் சத்தியுகத்தின் ஆரம்பத்தில் பிறக்கிறார், முதல் குழந்தை. அது பக்தி மார்க்கத்திலே பார்த்திங்கன்னா, பிரளயத்துக்கு பிறகு கிருஷ்ணர் ஆளிலையில் வந்தார் அப்படின்னு இருக்கும். ஸோ பிரளயத்துக்கு பிறகு வர்றது சத்தியுகம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய கிருஷ்ணரே மறுஜென்மம் எடுத்து சத்தியுகத்துடைய குணத்தோடு சத்தியுகத்தில் இருப்பார், திரேதாயுகத்தின் குணத்தோட திரேதாயுகத்தில், துவாபரயுகத்தின் குணத்தோட துவாபரயுகத்தில், கலியுகத்தின் குணத்தோடு தான் கலியுகத்தில் இருப்பார். ஆனால் இந்த சிவபெருமான் இருக்கார் பாருங்க, சத்தியுகத்திலையும் அவருடைய குணம் மாறல, திரேதாயுகத்திலையும் மாறல, துவாபரயுகத்திலையும் மாறல, கலியுகத்திலையும் மாறல. ஏன் தெரியுமா? எப்படி அது சாத்தியம் தெரியுமா? ஏன்னா அவர் பிறக்கவே இல்லை, பிறந்தால் தானே மாறுறதுக்கு. சத்தியுகத்திலையும் அவர் பிறக்கலை, திரேதாயுகத்திலையும் பிறக்கலை, துவாபரயுகத்திலையும் பிறக்கலை, கலியுகத்திலையும் பிறக்கலை. ஆனால் கலியுகத்தின் இறுதியில் வரார். ஏன்னா யார்கிட்டையும் இல்லாத ஒரு ஞானம் அவர்கிட்ட இருக்குது. அது என்னென்னா, தூய்மையாக இருக்கிறது எப்படின்ட்டு. ஏன்னா அவர் எப்போவுமே தூய்மையாக இருக்கிறார், அதனால் அவருக்கு தெரியும். எப்படி அவர் தூய்மையாக இருக்கிறாரு அப்படின்னா, இறைவன் சொல்கிறாரு, உடம்பு கிடைத்தாலே சத்தியுகம், திரேதாயுகம் அந்தந்த யுகத்துக்கு ஏற்ற மாதிரி குணம் வந்துடும். சிவபெருமான் உடலே எடுக்கலை, அவர் செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார். ஆத்மாக்களாகிய நாமளும் அங்கேருந்து தான் இந்த பூமிக்கு வரும். ஆத்மாவும் நட்சத்திரம் மாதிரி தான் இருக்கும். உடம்புல வரும்போது பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி இருக்கும், அதனால தான் அங்கே போட்டு வைக்கிறோம். ஸோ சிவபெருமான் கடைசின்னு ஒரு வருடம் கூட தாயின் கர்ப்பத்தில் பிறக்கலை, ஒரு வயோதிகர் உடலுக்குள்ளே டைரெக்டாக பிரவேசிக்கிறார். ஏன்னா தாயின் கர்ப்பத்தில் பிறந்தால் எல்லாம் மறந்து போயிடும் இல்லையா? அப்போ அவர் வர்றது ஞானத்தை கொடுப்பதற்கு, இங்கே இருக்கக்கூடிய விஷயத்தை அனுபவிக்கிறதுக்கு, சுகதுக்கத்தை அனுபவிக்க வரல. ஞானத்தை கொடுத்து இந்த துக்கம் நிரம்பிய கலியுகத்திலேருந்து நம்மளை காப்பாற்றி சுகம் நிரம்பிய சத்தியுக சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காக வரார். அந்த சத்தியுகத்தில் எல்லோரும் எப்படி இருப்பாங்கன்னா, சிவனை மாதிரியே குணம் கொண்டவர்களாக இருப்பாங்க. எப்படி சாத்தியம்னா, இப்போ இறைவன் ஞானத்தை கொடுத்து தனக்கு ஈக்குவலாக மாத்திர. ஸோ அந்த ஞானத்தை கோடியில் சிலர் தான் எடுப்பாங்க.
அந்த கோடியில் சிலர் தான் சொர்க்கத்துக்கு போவாங்க. அந்த சொர்க்கத்தில் இருந்தவர்கள் தான் கலியுகத்தின் இறுதியில் வரும்போது மீண்டும் இறைவனோட ஞானத்தை எடுத்து மீண்டும் சொர்க்கத்துக்கு வருவாங்க. ஸோ இங்கே சதாசிவம்னு ஏன் சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா, கடவுள் வருவது எப்போவுமே கலியுகத்தின் இறுதி, உலகம் மோசமாக இருக்கும்போது தான் வரார். ஒவ்வொரு கல்பத்திலும் இந்த 5000 வருடத்தை ஒரு கல்பனும் ஒவ்வொரு 5000 வருடத்தின் இறுதியிலும் வரும்போது தான் உலகம் மோசமாக இருக்குது. ஆனால் அவ்வளோ மோசமாக இருந்தும் அவர் மேலே அது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தலை. அவர் அப்படியே பரிசுத்தமாக இருக்கார். அதே மாதிரி நம்மையும் மாற்றுறார். ஸோ அப்படி நம்மை ஒருத்தர் மாற்றணும் அப்படின்னா அவர் உயர்ந்தவராக இருக்கணும். கிருஷ்ணர் உட்பட எல்லாருமே தாழ்ந்தவராக மாறிவிடுவாங்க கலியுகத்தில். அதனால தான் கிருஷ்ணருக்கு ஷாம் சுந்தர்ன்ற பேர். ஷாம்னா அழுக்கு, சுந்தர்னா அழகு, அதாவது வெள்ளை. ஸோ கருப்பாக இருந்தவர் ஷாம்னா கருப்பு. கருப்பாக இப்போ கலியுகத்தில் இருக்கிறவர் சொர்க்கத்துக்கு போகும்போது அழகாக ஆகிடுறாரு. அல்லது சொர்க்கத்தில் அழகாக இருந்தவர் தான் நரகத்தில் வரும்போது கருப்பாகிடுறாரு அப்படின்னு குறிக்குது. ஸோ உடல் கருப்பை மட்டும் குறிக்கலை, ஆத்மாவில் அழுக்கு சேர்ந்துடுது. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்ட்டு. ஸோ அந்த அழுக்கை நீக்கிறதுக்கு இறைவன் சொல்கிறார், எப்பொழுதுமே பரிசுத்தமாக இருக்கும் உடலற்ற என் ஒருவனை நினைவு செய். உடல்னு உன்னை தப்பாக புரிஞ்சிட்ருக்கு இல்லையா, அதை மறந்து உடலே எனக்கு இல்லை, வெறும் ஆத்ம ஜோதின்னு உணர்ந்து ஆத்மாவின் தந்தையை நினைவு செய்கின்றார். ஸோ எந்த அளவுக்கு இறைவனை நினச்சிக்கிட்டே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆத்மா தூய்மையாகும். ஏன்னா எந்த அளவுக்கு சிவபெருமான் எப்போவுமே தூய்மையாக இருக்கிறார். அதனால தான் சதாசிவம்னு சொல்கிறோம். ஸோ அந்த சதாசிவத்தின் மூலமாக மீண்டும் 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 சொர்க்கம் வருது 5000 வருடத்திற்கு ஒரு முறை. அப்படி ஒருவேளை இறைவன் வரலை அல்லது இறைவனுடைய குணமே பிறவி எடுத்து கீழானது ஆயிடுச்சுன்னா கலியுக இறுதி முடிஞ்சு போச்சு, அதோட உலகமே காலி ஆகிடும். ஸோ அதனால தான் பக்தி மார்க்கத்தில் பிரளயத்தை தடுத்து நிறுத்துறதுக்காக சிவனை நோக்கி பார்வதியும் 33 தேவர்களும் தவம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய வேலை அழிவை தடுப்பது. அப்படின்னா உலக அழிவு நடக்காதுன்னா நடக்கும், ஆனால் அதோடு அப்படியே காலியாகாமல் அதுக்கு தான் நீங்கள் அழியக்கூடிய உடம்பு கிடையாது, ஆத்மானு கீதையுடைய முக்கியமான ஞானம் அதுதான். அப்போ ஆத்மானு உணர வேண்டியது ஏன்? கலியுகம் அழிந்தாலும் மீண்டும் அடுத்த கல்பம் தொடரும். அங்கே நீ ஆரம்பத்திலே வந்தனா சுகமாக இருக்கும், சொர்க்கமாக இருக்கும். அங்கே நீ வரணும். அதற்கு காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாத பரிசுத்த நிலையை நீ அடையணும். அப்படி எப்போவுமே பரிசுத்தமாக இருப்பவர் சிவன் மட்டுமே. ஸோ அவரை நினைக்கணும், அவர் கொடுக்குற ஞானத்தை கேட்கணும். அதை முரளின்னு சொல்லுவோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. அதோடய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். அன்பே சிவம்னு சொல்கிறதுக்கும் காரணம் எப்போவுமே அன்பானவராக சிவபெருமான் மட்டுமே இருக்கிறார். பாருங்கள், 100 வருடம் ஆகுது நம்மளை கொஞ்சமாக குணத்தை மாற்ற. நம்ம ஒரு வேலையை ஒருத்தங்கிட்ட சொல்லி 2வது தடவை ஒரு தடவை சொல்லுவோம், செய்யலைனாலே டென்ஷன் ஆகி அடுத்த தடவை சொல்லுவோம், அடுத்த தடவை செய்யலைன்னா பயங்கர டென்ஷன் ஆகிடும். ஆனால் இறைவன் திரும்ப 100 வருடம் பொறுமையாக சொல்கிறார். அதான் பொறுமையின் கடல், கருணை கடல், அன்பு கடல், அன்பே சிவம் அப்படின்னு அதனால தான் சொல்லப்படுது. ஸோ இந்த ஞானத்தை கேட்டு நாம் தான் சொர்க்கத்தில் கிருஷ்ணராக பிறக்கிறோம். ஸோ அதனால்தான் சதாசிவம்னு சொல்கிறோமே தவிர சதா கிருஷ்ணர் முருகர்னு சொல்கிறதில்ல. அன்பே சிவம் தான் சொல்கிறோமே தவிர அன்பே முருகன், அன்பே பிள்ளையார் அப்படின்லாம் சொல்கிறது கிடையாது. இன்னொரு விஷயம், இறைவன் எப்போவுமே ஆத்மஸ்வரூபத்தில் இருக்கார். அவருக்குன்னு தனி உடலை எடுக்கிறது கிடையாது. உடல் எடுக்கும்போது பேர் மாறும் இல்லையா? இப்போ நான் இந்த உடம்புல இருக்கும்போது என் பேர் சரவணன், இதுக்கு முன்னாடி என்னுடைய பேர் லக்ஷ்மியாக இருந்திருக்கலாம், அதுக்கு முன்னாடி வேறு ஏதோ ஒரு பேராக இருந்திருக்கலாம். உடல் மாற மாற பேர் மாறுது. கடவுள் உடலே எடுக்காதனால்தான் அவருடைய பேர் எப்போவுமே சிவன், சதா சிவனாகவே இருக்கிறார். 2 அர்த்தம். எப்போவுமே ஜோதியாகவே இருக்கிறார் உடல் இல்லாமல் அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொன்று, எப்போவுமே அந்த குணங்களிலும் மாறாமல் இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். ஸோ சிவன் அவருடைய பேர். வேணுன்னா அவருடைய குணத்தை சிவம்னு சொல்லிக்கலாம். மற்றபடி சிவம்னு ஒன்றும் கிடையாது. சொல்லணும்னா அப்படி சொல்லிக்கலாம். சதாசிவம்னா அவருடைய குணம் எப்போவுமே ஒரே மாதிரி இருக்குது. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ ஞானத்துடைய சாரம், ஆத்மானு சிவபரமாத்மாவை செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரமாக நினைக்கணும். இறைவன் கொடுக்குற ஞானத்தை முரளின்னு சொல்கிறோம்.
எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்தில் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. ஸோ அந்த முரளியை தினம் தினம் கேட்கணும், அவ்வளோதான். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.